வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான ஆப்பிள் கேக் ரெசிபி. ஓவன் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எல்லாமே கிளாஸ் கணக்கில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அரை கிளாஸ் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஆப்பிளில் இது மாதிரி நல்லா தோல் சீவிட்டு அதோட விதைகளெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இதையும் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பொடி பண்ண சர்க்கரையோடு நம்ம அரைச்ச ஆப்பிள் விழுதையும் சேர்த்துடலாம். ஆப்பிள் சீக்கிரமாகவே கலர் மாறிடும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இதை கலந்துடணும். சர்க்கரை ஆப்பிள் இதை சேர்த்த பிறகு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி எடுத்திருக்கேன். உருக்கின வெண்ணெயும் இது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெண்ணெய் வேண்டான்னா நீங்கள் 1/4 கிளாஸ் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்தாச்சு. இதுக்கு மேலே இப்போ ஒரு ஸ்டெய்னர் வச்சுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். எண்ணெயும் சேர்த்த பிறகு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பாலை நான் சூடு பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரே டைரெக்ஷனில் கலந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் பால் சேர்த்து பண்ணினோன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இதை ஒரே டைரெக்ஷனில் இது மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் சைட்லலாம் கூட படுற மாதிரி நல்லா தடவிட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா பியூர் ஒயிட் பேப்பர் வச்சுட்டு அது மேலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்ல மடிப்பாக விழுந்ததுன்னா சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கடாயில் சென்டரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போது ப்ரீஹீட் பண்ண கடாயில் நம்ம ரெடி பண்ண கேக் மாவு தட்டை இதில் சேர்த்துட்டு கரெக்டாக 45 மினிட்ஸ் இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணோன்னா நம்மளோட ஆப்பிள் கேக் ரெடி ஆகிடும். ஜென்ரலாகவே இது கேஸ் ஸ்டவ்வில் இருக்க சின்ன பர்னரில் லோ ஃப்ளேமில் வச்சு 45 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணாலே கேக் பார்த்திங்கன்னா சரியான பதத்துக்கு வெந்திருக்கும். நடுவில் ஃப்ளேமை இன்க்ரீஸோ கம்மியோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி திறந்தும் பார்க்கக்கூடாது. நம்ம மூடி வச்சுட்டு கரெக்டாக 45 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா சரியாக பேக் ஆகிருக்கும். அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது, அடி பிடிச்சிடும். அடிப்பிடிக்காமல் நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு அன்பான வேண்டுகோள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.